ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் 2025க்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டோடைய ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, ஷிஃப்ட் வந்து ஈஸியாக கஷ்டமாக, எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ குட் அட்டெம்ப்ட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங்கில் வர ஷிஃப்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த டாப்பிக்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஷின் மெயினாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைப்பும் கேட்கல, ரொம்ப காம்ப்ளிகேட்டாகவும் இல்லை. கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து கேட்கல. ஓகேவா? ஸோ ஆவரேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் வந்துருந்துச்சு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல், ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ போன வருஷம் வந்து எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாடல் அதே பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் இப்பயும் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் எதுவும் இல்லை. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஈஸி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த x+1/xன்ற டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு கொஷின் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சென்டர் கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகருக்குள்ளே இன்னொரு ஃபிகர் வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது அந்த இப்போ எப்படி சொல்கிறது, இந்த கியூபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோன் இருக்குது, இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து இதாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன, வால்யூம் என்னன்ற மாதிரி இது சிம்பிளாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பெருசாக காம்ப்ளிகேட்டான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்னாமெட்ரியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின், அதே மாதிரி அல்ஜீப்ராவில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் வந்துருந்துச்சு. ஜாமெட்ரி மென்சுரேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த சேர்த்து ஒரு 3 கொஷின் வந்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்னா ஸோ இங்கே ஒரு 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3, 5 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்து இருந்திருக்கு. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்ல இருந்தா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30க்கு 28 கொஷின் வந்து மினிமம் நீங்கள் வந்து அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ 30க்கு 30மே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த கேல்குலேட்டிவாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே 30க்கு 30 கொஷினுமே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ ரீசனிங் வந்து எல்லா கொஷினுமே, அதாவது 30க்கு 30மே எல்லாராலையும் போட முடியுன்ற மாதிரி தான் பேப்பரே இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகேவா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது டைப் இருந்துச்சா, இல்லை வந்து புது மாடல் ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ மேக்ஸையும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது 2லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து கெஸ்ஸில் போடாமல் நீங்கள் பதட்டம் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 60க்கு 60 இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது ஸோ ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிஏ இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து 10 கொஷின் நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி தான் இதுலேருந்து தான் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நான் இதை முன்னாடியே நான் சொன்னேன், இதில் பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு, சென்சஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க, அதுலேருந்து கொஷின் இருக்குன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல இருந்தும் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 கொஷின் கேட்டான் அவுட் ஆஃப் இந்த 10 கொஷினுக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இதில் மெயினாக எது பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா 2025ல இருந்து தான், 2025 to 26 இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2026 இந்த பிப்ரவரியோட பட்ஜெட்ல இருந்து கொஷின் கிடையாது. ஓகேவா? இந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு, பட்ஜெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் சேனல்லே போட்டிருக்கேன். அதோட அந்த அஃபிஷியலாக வந்த அந்த பிடிஎஃபே பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டு போங்க. ஏன்னா அந்த சர்வே ரிப்போர்ட்ல இருந்து ஃபுல்லாக டேட்டா தான் கேட்குறாங்க.
இது எவ்வளோ பெர்சன்டேஜ், இந்த செக்டாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க, இல்லை இது இந்த மாதிரி இந்த டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டா வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஷின் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அதை ஒரு டைம் நீங்கள் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கொஷின். இது வழக்கம் போல் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. பெருசாக கஷ்டமான்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு பேசிக்காக தான் இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்லி சுல்தானேட் அதுலேருந்துலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் திவானி அரிசி அப்படின்னா என்ன, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாலிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் இருந்திருக்கு. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் இருந்திருக்கு. மெயினாக அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பாயின்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதாவது கர்நாடகாவோட கவர்னர் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி எத்தனாவதா அந்த கவர்னர் இப்போ அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அந்த ஸ்டேட்டில் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்டு ஒன்லி 1 ஒன்லி 2 இல்லை போத் 1 and 2 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 2 கொஷின், ஜாகிரஃபிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் தான் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு வழக்கம் போல தான் 3லேருந்து ஒரு 4 கொஷின் கிட்ட கேட்டாங்க. அதே மாதிரி இந்த காப்பி பேஸ்ட் அதோடைய ஷார்ட்கட் கீஸ், ஸோ ஷார்ட்கட் கீஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. அதே மாதிரி 4th ஜென்ரேஷன் என்ன மாதிரி அது என்ன ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டை பேஸ் பண்ணியா, இல்லை அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் 2லேருந்து ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 20லேருந்து ஒரு 25 கொஷின் கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். மிச்சம் 15 கொஷின்றது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கம்ப்யூட்டர்லையும் இந்த ஸ்டாட்டிக்லையும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோன்றதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மார்க் உங்களுக்கு ஏறும். ஓகேவா? ஸோ 20லேருந்து 25 எல்லாராலையும் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 அடிக்க முடியும். ஓகேவா? அவுட் ஆஃப் 40க்கு. ஓகேவா? ஸோ மொத்தம் ஓவரால் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஒரு 2 கொஷின் தான் கேல்குலேட்டிவ். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இந்த ஜிகே அண்ட் சிஏ இந்த செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 30க்கு மேலே ஈஸியாக நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவல் தான். இதில் எவ்வளோ அட்டெம்ப்ட் இப்போ கேட்ட வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குட் அட்டெம்ப்டே பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85 எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பேப்பர் ஈஸின்றனால 80 to 85 பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒன்று இப்போ அப்கமிங் ஷிஃப்ட் போகிறவங்க பார்த்தீங்கன்னா பதட்டப்படாமல் நீங்கள் கூலாக நீங்கள் பொறுமையாக நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் செக்ஷனை நல்லா நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அங்கே நீங்கள் 60க்கு மேலே நீங்கள் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே தைரியமாக வரலாம். ஏன்னா இங்கே நீங்கள் 20லேருந்து 25 நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக 80லேருந்து 85 நீங்கள் போட்டுற முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும், பதட்டம் இல்லாமல் வரலாம். நீங்கள் பதட்டத்தில் நீங்கள் சால்வ் பண்ணுற நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே மிஸ்டேக் விட்டிங்கன்னா மார்க் ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஈஸின்றது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய டிராபேக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப்ல எக்கு தப்பா ஏற்றி வச்சிருவாங்க. ஓகேவா? நீங்கள் ஈஸியாக இருக்குன்ட்டு நீங்கள் நினச்சிட்டு போவீங்க, அலட்சியமாக போவீங்க. கொஷின் பேப்பர் ஈஸி தானே, நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே தான் ஆப்பே வைக்க போகிறான். வேக்கன்சி கம்மின்றப்ப கட் ஆஃப் மார்க்கை ஏற்றி வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஈஸி பேப்பரில் தெரிஞ்ச கொஷின்லாம் நம்ம தப்பு விட்டுறக்கூடாது. அதை மட்டும் தெளிவாக பாருங்கள். ஸோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நீங்கள் பொறுமையாக நீங்கள் கூலாக அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 80லேருந்து 85 மார்க் உங்கள் எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட ரிவ்யூ. ஓகேவா? ஸோ இதோட கொஷின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஈவினிங் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அது போக அது ரிலேட்டட் முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து போகிற ஷிஃப்ட்டு, ஸோ அடுத்தடுத்து போகக்கூடிய ஷிஃப்ட்டுக்கு எல்லாமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.